கைஸ். நம்ம லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம். உங்களுக்கு எஃப்சிஎஃப்எஸ் எக்ஸாம்பிள் வேணும்னா கமெண்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க கேட்ட மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எஃப்சிஎஃப்எஸ்ஸை நம்ம ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். எஃப்சிஎஃப்எஸ்னா என்னன்ட்டு. ஸோ எஃப்சிஎஃப்எஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? எப்போல்லாம் ஒரு ப்ராசஸ் ரெடி கியூல ஃபர்ஸ்ட் வருதோ அந்த ப்ராசஸ சிபியு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த அரைவல் டைம். ஓகேங்களா? அந்த அரைவல் டைம் வச்சு தான் சிபியு இந்த ப்ராசஸ எடுத்துக்கும். எப்போ அந்த ப்ராசஸ கம்ப்ளீட்டா முடிக்குதோ அப்பதான் அது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா நான் பிரிமிட்டிவ் சொல்லுவோம். கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். இதே பிரிமிட்டிவ்னா இப்போ இந்த P1ன்ற ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் ஸ்டேட்ல. ஆனா P2ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா முடிக்கணும் இந்த வொர்க்க. ஸோ அப்ப CPU என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த P1ன்ற ரன்னிங் ப்ராசஸ ஸ்டாப் பண்ணிக்கும். ஸ்டாப் பண்ணிட்டு P2ன்ற ப்ராசஸ இப்போதைக்கு ரன் பண்ணி அந்த ஹை ப்ரையாரிட்டிய முடிச்சு கொடுக்கும். அதுதான் வந்து பிரிமிட்டிவ். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, நான் பிரிமிட்டிவ் தான். சரிங்களா? இங்க எந்த ப்ராசஸும் இன்புட்டுக்கோசம் வெயிட் பண்ண போறதில்ல. அதாவது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது வரைக்கும் வெயிட் பண்ண போறதில்ல. ஸோ டைரக்ட்டா அப்படியே ப்ராசஸ் ரன் ஆக போகுது. ஒரு ப்ராசஸ் ஒர்க்க குடுக்குறாங்க. அந்த ஒர்க்க அப்படியே சிபியூ குடுத்து சிபியூ அத முடிக்க போகுது. அவ்வளவுதான். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் குடுத்துருவாங்க. அதுக்கு ரெஸ்பெக்டிவான அரைவல் டைமும், பர்ஸ்ட் டைமும் குடுத்துருவாங்க. அரைவல் டைம்ன்றது எப்போ அது ரெடி கியூல வர்றது. பர்ஸ்ட் டைம்ன்றது அந்த ப்ராசஸ்க்கான சிபியு யூட்டிலைசேஷன் டைம். அதாவது எவ்வளவு நேரத்துக்கு அதுக்கு சிபியு தேவைப்படுது அப்படின்றது தான் இந்த பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் நமக்கு கொடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அரைவல் டைமை பேஸ் பண்ணி கரெக்டா நம்ம ப்ராசஸ அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா அரைவல் டைம் 0, 1, 2, 3. ஸோ எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே. ஸோ நம்ம எந்த ஆர்டரும் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே தெரியும் எஃப்சிஎஃப்எஸ்ல நம்ம ஆர்டரா தான் ப்ராசஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் ரெடி கியூல. ஓகேங்களா? ரெடி கியூல ப்ராசஸ அரைவல் டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க ஆர்டரா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல நமக்கு. 2வது முக்கியமான விஷயம் கேன் சார்ட். இந்த கேன் சார்ட்னா என்னன்னா, இது ஒரு விர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன். லைக் எப்படி எல்லா ப்ராசஸும் சிபியு யூட்டிலைசேஷன் பண்ணுது. அந்த டைம் லைன கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கோசம் நம்ம இந்த கேன் சார்ட்ட யூஸ் பண்ணுவோம். 2வது எப்போ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அந்த ப்ராசஸ் முடியுது, எவ்வளோ நேரத்துக்கு அந்த ப்ராசஸ் கன்டின்யூ ஆகுது. அத எல்லாத்தையும் நம்ப இந்த கேன் சார்ட்ல மெயின்டெயின் பண்ணுவோம். இந்த மெயின்டெயின் பண்றதுனால நமக்கு கால்குலேஷன் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேன் சார்ட்ல ஃபர்ஸ்ட்டு 0. ஓகேங்களா? இனிஷியலா 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இனிஷியலா 0ல எந்தாவது ஒரு ப்ராசஸ் அரைவ் ஆயிருக்குங்களா? P1ன்ற ப்ராசஸ் அரைவ் ஆயிருக்கு. ஸோ P1ன்ற ப்ராசஸ் வந்து ரெடி கியூல அரைவ் ஆயிருக்கு. ஸோ சிபியு ஃபர்ஸ்ட் அத தான் எடுக்கும். ஸோ P1 இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதோட ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெடி கியூல P1 வந்துரும். ஓகேங்களா? 0னால P1 வந்துரும். ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது டெர்மினேட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா நான் பிரிமிட்டிவ்னால. ஸோ 4 செகண்ட்ஸ் கம்ப்ளீட்டா சிபியு யூட்டிலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 செகண்ட்ஸ்ல வேற எதனா ப்ராசஸ் இன் பிட்வீன்ல வருமா? ஏன்னா நம்மளோட அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு இருக்கு. ஸோ இன் பிட்வீன்லயே P2ன்ற ப்ராசஸும் வந்துரும். P3ன்னு வந்துரும். P4ம் வந்துரும் உங்களுக்கு இன் பிட்வீன்லயே. ஏன்னா 4 செகண்ட்ஸ்லயே எல்லாமே இந்த 1, 2, 3ன்றது அரைவல் டைம்ல இருக்கிறதுனால, இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே P2வும், P3யும், P4ம் இன் பிட்வீன்ல இன்டரப்ட் ஆகும். ஆனா CPU என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா,
இந்த P1ன்ற ப்ராசஸ கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் CPU மத்த ப்ராசஸ்க்கு CPU யுட்டிலைசேஷன் கொடுக்கும். ஸோ ஆனா ரெடி கியூல பாத்தீங்கன்னா P2வும் P3யும் P4ம் அரைவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த என்ன ப்ராசஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா P2. ஓகேங்களா? P2 வருது. ஸோ P2 அரைவ் ஆகுது. ஓகேங்களா? அதோட பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 3. அதோட பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 3. ஸோ 4 + 3 7. ஓகேங்களா? 7 இங்க போட்டுக்கோங்க. ஸோ P3 அடுத்தது வருது. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ P3 வருது இப்போ. P3 வந்ததுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 1. 7 + 1 பாத்தீங்கன்னா 8. ஸோ அடுத்தது P4. இந்த ப்ராசஸ் முடிஞ்சுச்சுங்களா? P3 ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. P4 வருது. P4 வந்ததுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2. 8 + 2 10. ஓகேங்களா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இத வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் போட முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப கால்குலேட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீஷன் டைம். கம்ப்ளீஷன் டைம்ன்றது எப்போ ஒரு ப்ராசஸ் அதோடைய கம்ப்ளீட் எக்ஸிகியூஷன ஃபுல்லா முடிக்குது. அதுதான் கம்ப்ளீஷன் டைம். ஓகேங்களா? ஸோ P1ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ 4. P2ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 7. P3ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 8. P4ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? டர்ன் அரவுண்ட் டைம்னா என்னன்னு பார்ப்போம். டர்ன் அரவுண்ட் டைம்ன்றது எப்போ அந்த ப்ராசஸ் ரெடி கியூல ஆரம்பிச்சு அதோட கம்ப்ளீஷன் டைம் முடியுதோ, அந்த இன் பிட்வீன் மொமெண்ட்ட தான் நம்ம வந்து டர்ன் அரவுண்ட் டைம்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்டின்னா டர்ன் அரவுண்ட் டைம்ன்றது கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேங்களா? இத இப்படியும் சொல்லலாம். டர்ன் அரவுண்ட் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டூ வெயிட்டிங் டைம் பிளஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, P1 டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 0 4. நெக்ஸ்ட் P2 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 1 6. P3 8 minus 2 6. P4க்கு 10 minus 3 7. ஓகேங்களா? இப்போ வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பூஸ்ட் டைம். ஓகேங்களா? அப்போ டர்ன் அரவுண்ட் டைம் நமக்கு என்னது? P1ஓட டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 4 0. P2க்கு பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் 3 3. 6 minus 1 5. 7 minus 2 5. இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்.